யாதும் ஊரே யாவரும் கேளீர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சபரி. இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற என்னுடைய இந்த சத்தம் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். ஒருவேளை நான் இப்போ சொல்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உங்க உடம்புக்குள்ள இருக்கிற செல்களையே மாற்றும் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாரும் கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தை தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகமே ஒரு மர்மமான இசையால தான் பிணைக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு நவீன மிஷின்களும் இல்லாம பல டன் எடையுள்ள பாறைகளை நம் முன்னோர்கள் எப்படி அசைய வச்சாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய சவுண்ட் வெப்பன் இருந்தா? இன்னைக்கு டீகோட் வித் சபரியில அறிவியலாளர்களுக்கே சவால் விடுற அந்த ஒளியின் மர்மத்தை தான் நாம தேடி போக போறோம். இதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கேட்கிற ஒவ்வொரு சத்தமும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் எதனால உருவானது? அறிவியல்ல பிக் பேங் வெடிப்புன்னு சொல்றாங்க, ஆன்மீகத்துல ஓம் என்கிற பிரணவ மந்திரத்துல இருந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. ரெண்டுக்குமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு, அது சத்தம். ஆனா வெறும் சத்தத்தால மட்டும் உலகத்தை உருவாக்க முடியுமா? இல்ல ஒரு பாறையை காத்துல மிதக்க வைக்க முடியுமா? இதை பத்தி நீங்க கேள்விப்படாத சில அதிர்ச்சியான உண்மைகள் இருக்கு. இது வெறும் சத்தம் இல்ல, இது ஒரு ஆயுதம். முதல்ல சத்தம் எப்படி ஒரு உருவத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம். இங்கதான் சைமேட்டிக்ஸ் என்கிற அறிவியல் வருது. ஒரு மெட்டல் பிளேட் மேல மணலை போட்டுட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை செலுத்தினா அந்த மணல் சிதறாம ஒரு அழகான ஜியோமெட்ரிக் வடிவத்தை எடுக்கும். இப்போ ஒரு ட்விஸ்ட், இதே ஜியோமெட்ரிக் வடிவங்கள் தான் நம்ம ஊர் கோவில்கள்ல எந்திரங்களா ஆயிரக்கணக்கான வருஷமா செதுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம் முன்னோர்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அதாவது நாம ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அது காத்துல வெறும் சத்தமா மட்டும் போகாம ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்குது. அந்த வடிவம் தான் அந்த இடத்தோட ஆற்றலை தீர்மானிக்குது. அப்போ கோவிலுங்கிறது வெறும் கல்லால கட்டப்பட்ட இடம் இல்லை, அது ஒளியால் செதுக்கப்பட்ட ஒரு பவர் ஹவுஸ். சரி, சத்தம் வடிவத்தை உருவாக்குது, ஓகே. ஆனா அந்த வடிவத்தை வச்சு பெரிய பாறைகளை தூக்க முடியுமா? இங்கதான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த ஜியோமெட்ரிக் வடிவங்கள் கரெக்டா அமையும் போது அங்க ஒரு ஆன்டி கிராவிட்டி சூழலை உருவாக்க முடியும்னு சில தியரிகள் சொல்லுது. திபெத்தில் இருக்கிற துறவிகள் 13 பெரிய வாத்தியங்களை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வச்சு வாசிக்கும் போது பிரம்மாண்டமான பாறைகள் தானா மிதந்து மலை மேல ஏறினதா 1930களில் டாக்டர் ஜார்ஜ் லேயர் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. இதை சோனிக் லேவிடேஷன் சொல்றாங்க. நம்ம ஊர் தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற அந்த 80 டன் கல்லை மேல கொண்டு போகவும் இந்த மாதிரி ஒளிக்கலைகள் பயன்பட்டிருக்குமோ? ஏன்னா அங்கேயும் இசைக்கும் சிற்பத்துக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. கற்களையே அசைக்கிற அந்த சத்தம் மனுஷ உடம்ப என்ன செய்யும்? கற்களை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர அதே சத்தம் நம்ம உடம்புல இருக்கிற 70% தண்ணீரையும் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருது. டாக்டர் மசாரோ எமோட்டோ செஞ்ச ஆராய்ச்சியில ஒரு பாசிட்டிவான சத்தம் அல்லது இசை தண்ணீர் மூலக்கூறுகளை வைரக்கற்கள் போல அழகாக மாத்துதுன்னு கண்டுபிடிச்சாரு. அப்போ நாம கோவில்களில் கேட்குற அந்த மந்திர ஒலிகள் நம்ம ரத்தத்தையும் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீரையும் ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருது. இதனால தான் அங்க போனா மனசு நிம்மதியா இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட ஒரு ஆபத்தான விஷயம் பின்னால இருக்கு. கோயில்களுக்கு போனால் கிடைக்கிற மன நிம்மதி கடவுளால் கிடைக்கல, அங்கே இருக்கிற ஒளியால் தான் கிடைக்கிது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒளியும் அங்கே ஒரு மேஜர் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். நாம் உடம்பு பற்றி பார்த்தோம், ஆனால் நம் முன்னோர்கள் கட்டின கற்கள் வெறும் ஜடப்பொருட்கள் இல்லை, பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நவீன அறிவியலில் ஒரு விஷயம் இருக்குது. குவார்ட்ஸ் போன்ற சில வகை கற்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது அல்லது ஒரு குறிப்பிட்ட அதிர்வுக்கு உள்ளாகும் போது மின்சாரத்தை உருவாக்கும். நம்ம ஊர்ல கருங்கல் கோவில்கள அந்த மந்திர ஒலிகள் திரும்ப திரும்ப ஒலிக்கும் போது அந்த கற்கள் அந்த அதிர்வுகளை தனக்குள்ள சேமிச்சு வைக்கும். இதனால பல 100 வருஷம் பழைய கோவிலுக்குள்ள போனாலே அங்க ஒரு மெல்லிய வைப்ரேஷன் இருக்கிறத நம்மால உணர முடியுது. அது வெறும் உணர்வு இல்ல, அந்த கற்கள் பல வருஷமா சேமிச்சு வச்சிருக்கிற ஒளியின் ஆற்றல். இதை விட ஒரு உச்சகட்டம் ஆச்சரியம் இருக்கு, சோலோலூமினசென்ஸ், அதாவது ஒளியை ஒளியாக மாற்றுவது. தண்ணீருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை செலுத்தும் போது அங்க ஒரு குமிழி உருவாகி அது வெடிக்கும் போது ஒரு வெளிச்சத்தை உருவாக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, சிதம்பரம் போன்ற இடங்கள்ல ரகசியம்னு சொல்லப்படுற அந்த ஆகாய தாமரை அல்லது ஒளி வழிபாடு இதுவா இருக்க முடியுமா? மந்திரங்கள் மூலமா உருவான அந்த உச்சகட்ட அதிர்வு ஒரு சூட்சமமான ஒளியை உருவாக்குதுன்னு நம்ம புராணங்களில் சொல்லுது. சத்தம் ஒளியா மாறுற இந்த அறிவியல் தான் ஆன்மீகத்தோட உச்சகட்ட ரகசியமா? நம்ம உடம்பையும் மனசையும் சரி பண்ற சத்தம் 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்களை கொண்டது. இது இயற்கையோட இசை. ஆனா 1953ல் உலகளாவிய இசைத்தரம் 440 ஹெர்ட்ஸுக்கு மாற்றப்பட்டது. பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 440 ஹெர்ட்ஸ் சத்தம் மனுஷங்களுக்குள்ள ஒரு விதமான எரிச்சலையும் அடிமைத்தனத்தையும் தெளிவற்ற சிந்தனையும் உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ திட்டமிட்டே நம்மளோட இயற்கையான ஒளி கட்டமைப்பை யாராவது சிதைக்கிறாங்களா? நம் முன்னோர்கள் கண்டறிந்த அந்த ரகசிய ஒளிக்கலை இப்போ எங்க போச்சு?
யோசிச்சு பாருங்க, ஒரு பாறையை தூக்கவோ ஒரு நோயை குணப்படுத்தவோ ஏன் ஒரு மனுஷனோட சிந்தனையை மாத்தவோ கூட சத்தத்தால முடியும்னா நாம எவ்வளோ பெரிய ஒரு சக்தியை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடிகளையும் கோவில் சுவர்களையும் மறைச்சு வச்சுட்டு போன அந்த ஒளி ரகசியம் இன்னும் முழுசா டிகோட் பண்ணப்படல. ஒருவேளை அதை கண்டுபிடிச்சா அறிவியலோட அடுத்த கட்டமே சத்தம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல மர்மமான சில ஒலிகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அதையும் டிகோட் பண்ணுவோம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒளியின் ரகசியம் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கு மேல நம்ம முன்னோர்கள் மறைச்சு வச்ச இன்னும் பல மர்மங்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோவில் டிகோட் பண்ணலாம். அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் ஆச்சரியத்தை தரும்னு நினைச்சா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களை ஆச்சரியப்படுத்தின அந்த ஒரு பாயிண்ட் ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்து ஒரு மர்மமான தேடல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.